நீங்கள் எல்லாருமே அவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவருடைய இரக்கத்தை சம்பாதித்தவர்களை பார்த்தாலே தனியாக தெரியும். அவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிறது அவ்வளவு சுலபமானதும் அல்ல. அவ்வளோ மலையை போல பாவத்தை செஞ்சுட்டு ஒரு நிமிஷம் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொன்ன உடனே அவருடைய இரக்கத்தை சம்பாதிக்க முடியாது. அவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் நிறைய அழ வேண்டியது இருக்கு, நிறைய கெஞ்ச வேண்டியது இருக்கு. ஆனால் ஒரு டைம் அவருடைய இரக்கம் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் காலடி எடுத்து வைக்கிற எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தாவீது அவருடைய இரக்கத்தை சம்பாதிச்சதுனால அவனுடைய சொந்தங்கள் எல்லாவரையும் பார்க்கலாம் அவன் ரொம்ப பெரியவனாக இருந்தான். ஸோ நம்பர் 1, முதலாவது உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி, இனியும் எத்தனை நாளைக்கு நீங்க மறைப்பீங்க? ஸோ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கேள்வி, எத்தனை நாள் நீங்க செய்கிறத உங்களால மறைக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையினுடைய முதல் தவறு, முதல் மிஸ்டேக் என்ன அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு அவன் மறைச்சதாங்க ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். நம்பர் 1. உங்களை பார்த்து கேட்குறேன், நீ எத்தனை நாள் மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நாள் மறைச்சிருவீங்களா? வேதம் சொல்லுது, வெளியரங்கப்படாத ரகசியம் எதுவுமே இல்லை. நீங்க ரொம்ப டேலண்டா இருக்கிறதுனால நான் மறைக்கிறேன்னு நினைச்சிடாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும் நான் மறைச்சிடறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதான் ஒரு ஒரு நல்ல ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனுஷன், அவருடைய மொபைல் திடீர்னு ஃபால்ட் ஆகுது. அப்போ அந்த மொபைலை ஒரு கடையில் ரிப்பேருக்காக கொடுக்குறாரு. அவர் சொல்றாரு, நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த கொடுத்த அந்த நபரும் கிறிஸ்டின்ஸ், அவரும் கிறிஸ்தவர். இவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். கொடுத்துட்டு போகும்போது இவர் அந்த கம்ப்யூட்டர் அதெல்லாம் சரி பண்றாரு. சரி பண்ணும்போது அவர் என்னென்ன அதில் யூஸ் பண்ணாரோ எல்லாத்தையுமே அது காமிக்குது. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த கிறிஸ்டின்ஸ் அந்த பையன் ஒரே மாசத்துக்குள்ள கையில கயிறெல்லாம் கட்டி பொட்டு வச்சுட்டு அவன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுனா, டேய் என்னடா அப்படின்னு கேட்குறேன். நீங்க வேற எல்லாம் கிளியரா இருக்காங்களா? அவன் அவ்வளவுதான். அதான் ஒரு சிறியவன் ஒருவனுக்கு இடரல் உண்டு பண்ணுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல. ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஆண்டவர் ஏதோ உங்களை நீங்க செய்யற தப்பெல்லாம் மறைக்கிறாரு. கர்த்தர் தான் மறைக்கிறாரு. உங்களை காமிச்சு கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைச்சார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னைக்கோ காமிச்சு கொடுத்துருக்கலாம். அப்படியெல்லாம் நீங்க மறைக்கலாம் முடியாதுங்க. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நீங்க டேலண்ட் பர்சன் தான். இல்ல இல்ல இல்ல. அதனால இத மனசுலயே வச்சுக்கோங்க, நீ ரொம்ப நாள் மறைக்க முடியாது. நீ ரொம்ப நாள் மறைக்க முடியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் யாருக்காவது ஒரு முக்கியமான நபருக்கு நீ செய்யறது, நீ பார்க்கறது, நீ பேசுறது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீ வானத்துக்கு கீழே குதிச்சா கூட உன் பேச்ச ஒருத்தர் கூட மதிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு மேடையை கர்த்தர் கொடுத்தா கூட உன்னால சைன் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குரலை கொடுத்தா கூட உன்னால சைன் பண்ண முடியாது. ஒரே நிமிஷத்துல சொல்லிடுவாங்க, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதனால நான் நம்புறேன், நீ ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாதுன்னா மறைக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி, நீ எத்தனை நாள் மறைப்ப? எத்தனை நாள் உங்க அம்மாவுக்கு மறைப்ப, உங்க அப்பாவுக்கு மறைப்ப? வேண்டாம் வேண்டாம், அது ராங், அது சரியில்லை. நீ மறைக்கிற அப்படின்னா நீ தப்பு பண்றேன்னு அர்த்தம். நீ மறைக்கல அப்படின்னா உனக்குள்ள தப்பே இல்லை, உன் மனசாட்சி தப்பு செய்யல. மறைக்கிறதற்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. மறைக்கிறது பாவம் தான். அப்போ உங்க அம்மாவுக்கு அது பிடிக்கல, உங்க அப்பாவுக்கு அது பிடிக்கல, பட் அது மிஸ்டேக் தானே. உங்க அம்மாவுக்கு ஒளிச்சு சிக்கன் சாப்பிடுவியா? உங்க அப்பாவுக்கு ஒளிச்சு சாப்பாடு சாப்பிடுவியா? உங்க அம்மா அப்பாவுக்கு மறைச்சு சாக்லேட் ஏதாவது இல்ல, எல்லாத்தையும் ஓப்பனா தானே சாப்பிடுறீங்க. அது தப்பு இல்லைல்ல. ஆனா சம்திங் ஏதோ ஒண்ணு உங்க அம்மா அப்பாவுக்கு மறைக்கிற, கூட இருக்கிறவங்களுக்கு மறைக்கிற, தனியா செய்யற அப்படின்னு சொன்னா அது பெரிய பாவம், டேஞ்சர். அதனால ரொம்ப நாள் மறைக்க முடியாது, ரொம்ப நாள் மறைக்க முடியாது. ஒரு நாள் வெளியரங்கம் வரும்போது நீங்க ரொம்ப அவமானப்படுவீங்க. ஸோ நம்பர் 2, ரெண்டாவது உங்கள்கிட்ட கேட்குற ரெண்டாவது வார்த்தை, இப்போ நீ எடுக்கிற இந்த செலக்ஷன், இப்போ நீ எடுக்கிற இந்த முடிவு 10 வருஷம் தாண்டினா கூட
இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவு சரி அப்படின்னு தோணுது இல்ல, 10 வருஷம் தாண்டினா கூட அது சரியா இருக்குமா? ஹலோ, கவனிங்க. நம்பர் 2, ரெண்டாவது கொஸ்டின். நீ இப்போ ஒரு செலக்ட் பண்ணிருக்கல, ஒரு செலக்ஷன் இல்லனா நீ இப்போ எடுத்திருக்கல ஒரு முடிவு, அது எனிவே எது வேணாலும் இருக்கலாம். அது திருமணமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், இல்லனா ஒரு சர்ச்சா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். நீ எடுத்திருக்கிற இந்த ஒரே ஒரு முடிவு, இன்னைக்கு உனக்கு அந்த முடிவு சந்தோஷமா இருக்கு, இன்னைக்கு அந்த முடிவை நினைக்கும் போது உனக்கு ரொம்ப நீ மகிழ்ச்சியா இருக்கிற. ஆனா இதே இந்த முடிவு 10 வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் கூட நான் எடுத்த முடிவு கரெக்ட், நான் எடுத்த முடிவு சரியான முடிவு, இதுல எந்த தப்புமே இல்லை, 10 இயர்ஸ் வரைக்கும் இந்த சந்தோஷம் எனக்கு தொடரும், இந்த மகிழ்ச்சி என்னோட வாழ்வேன், இந்த எந்த கஷ்டமுமே வராது அப்படின்னு உன்னால ஹோப் கொடுக்க முடியுமா? ஹலோ, உன்னால நம்பிக்கை கொடுக்க முடியுமா? அப்படின்னா இந்த முடிவு ஓகே. இல்ல அப்படின்னா இந்த முடிவினால நீ ரொம்ப கஷ்டப்படுவ, நீ ரொம்ப கஷ்டப்படுவ. இன்னைக்கு உனக்கு சந்தோஷமா இருக்கிற முடிவு அது சரியான முடிவு இல்ல. நீ வாழணும். நீ நாளைக்கு முடிஞ்சு போறவங்க கிடையாது, நீ 1.5 நாள் வாழ போறவங்க கிடையாது. நீ இன்னும் உனக்கு இனிதான் காலமே இருக்குது. ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா நீ வாழ வேண்டியது, சாதிக்க வேண்டியது, நிக்க வேண்டியது, பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. சோ 10 இயர்ஸ் தாண்டி 10 வருஷம் தாண்டி இந்த முடிவுல நீ சந்தோஷப்படுவியா? உன்னால சந்தோஷப்பட முடியுமா? இந்த ஒரு வார்த்தை நான் பேசும்போது 1000 எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடும். அதான் நான் சொன்னேன்ல, உன்னுடைய அந்த ஒரே ஒரு முடிவு உன் வாழ்க்கையில தப்பா போயிடக்கூடாதுப்பா, தப்பா போயிடக்கூடாது. சில முடிவு ரப்பர் வச்சா அழிச்சா போயிடும். ஆனா சில முடிவு அது இங்க் பென்ல எழுதுறது மாதிரி, அதை அழிக்க முடியாது. அதை அழிக்க 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 பேப்பர் தான் கிளியுமே தவிர அதனுடைய இம்ப்ரெஸ்ல, அதனுடைய அந்த எழுதப்பட்ட எழுத்தை அழிக்கவே முடியாது. சிலதை ஆண்டவரால் அழிச்சிட முடியும், ஆனா ஒரு சிலதை ஒரு டைம் மட்டும்தாங்க அழிக்க முடியும். காயப்பட்டது காயப்பட்டதுதான். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சட்டை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா தூக்கி போட்டு இன்னொரு சட்டை நான் வாங்கி போட்டுடலாம். ஆனா வாழ்க்கைய தூக்கி போட என்னால முடியாது. அப்படி தூக்கி போட்டாலும் அது வெற்றியான வாழ்க்கையா இருக்காது. சோ உன் செலக்ஷன், உன் முடிவு, பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல். பிசாசு உந்திட்டே இருப்பான், தள்ளிட்டே இருப்பான், கேர்ஃபுல்லா இரு, அவசரப்பட்டுறாத. சோ நம்பர் 3, மூன்றாவது உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க எதுலயாவது ஒண்ணுல ஜெயிச்சிருக்கீங்களா? நீ எதுலயாவது ஒண்ணுல சக்சஸ் பண்ணிருக்கியா? உங்களை பார்த்து நீங்க கேளுங்க, ஏதாவது ஒண்ணுல நீ ஜெயிச்சிருக்கியா? ஏதாவது ஒண்ணுல, ஒரு சம்பாத்தியத்துல ஜெயிச்சிருக்கியா? இல்ல ஒரு படிப்புல நீ ஜெயிச்சிருக்கியா? ஒரு வேலையில ஜெயிச்சிருக்கியா? அட்லீஸ்ட் ஒரு பிரேயர்ல நீ ஜெயிச்சிருக்கியா? அடிக்கடி உனக்கு பாவத்தை நிறைய பிசாசு கொடுத்துட்டே இருக்கிறானே, ஏதோ ஒரு பாவத்துல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச தட்டிட்டு வந்து நீ சர்ச்சில் வந்து நின்று இருக்கிறியா? இன்னைக்கு ஜெயிச்சண்டா, இன்னைக்கு உன்னை ஜெயிச்சண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் சர்ச்சில் வந்து நின்று நெஞ்ச தட்டி, இன்னைக்கு ஆண்டவரே ஜெயிச்சுட்டு வந்து நிக்கிற ஆண்டவரே, ஜெயிச்சுட்டு வந்து நிக்கிற ஆண்டவரே அப்படின்னு நீ பேசியிருக்கிறியா? நான் சொல்றேன், ஒரு டைம் நீ தோற்று போய் வந்து நிக்கிறது தப்பு இல்லப்பா. 2 டைம் தோற்று போய் 10 டைம் தோற்று போய் நிக்கிறது தப்பு இல்லை. ஆனா ஒரு 10 டைம் தோற்று போன நீ ஒரு டைமாவது ஜெயிக்க வேணாம், ஒரு டைமாவது ஜெயிக்க வேணாம். அப்போ நீ தோற்று 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 மன்னிப்பு கேட்டே இருப்ப, அப்படிதானே? உங்களுடைய வாழ்க்கையில உயர்வில் ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கொடுக்கிற சோதனையில நீங்க ஜெயிக்கணும் ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு. யோசேப்புக்கு பரீட்சை கொடுக்கப்பட்டுச்சான்னு சொன்னா கண்டிப்பா பரீட்சை கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பரீட்சையில அவன் தோற்று போய் வந்து நிக்கல, ஜெயிச்சுட்டு வந்து நிக்கிறான். உடனே தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சிங்காசனம் ஆயத்தம் ஆயிடுச்சுடா, உனக்கு சிங்காசனம் ரெடி ஆயிடுச்சு. நான் சொல்றேன், நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் சிங்காசனத்துல போய் உட்கார முடியாது. நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் சிங்காசனத்துல போய் உட்கார முடியாது. நீங்க எப்ப ஜெயிக்க போறீங்க? எப்ப ஜெயிக்க போறோம்? அடுத்த யூத் மீட்டிங்க்கு நீங்க வந்து இதே மாதிரி அழுதுட்டு இருக்கணுமா? இல்ல அடுத்த யூத் மீட்டிங்களுக்கு உங்க மனசு உடைஞ்சு போய் நீ மிஸ்டேக் பண்ணிட்ட அப்படின்னு நீங்க நினைக்கணுமா? எப்ப ஜெயிப்பீங்க? ஒரு டைம், ஒரு டைம். சோ மீண்டும் கேட்கிறேன், ஏதாவது ஒண்ணுல நீ ஜெயிச்சிருக்கிறியா மகா? ஒன்னே ஒண்ணுல ஜெயிச்சிருக்கிறியா? ஆனா உன் வீம்புக்கு குறைச்சல் இல்லைல்ல, உன் பேச்சுக்கு குறைச்சல் இல்லைல்ல, அவ்வளோ திறமைசாலி மாதிரி இது பண்றல, ஒண்ணுல கூட நீ இன்னும் சக்சஸ் பண்ணல. உன் வயசு தாண்டிருச்சு,
உன் நாட்கள் தாண்டிட்டு போயிட்டு இருக்குது. காரணம் சொல்லாதீங்க. காரணம் நான் சொல்றேன், உலக வாழ்க்கையில நீ ஜெயிக்கவே வேணாப்பா, விட்டுரு. எனக்கு சம்பாத்தியமே இல்லை, நான் பெருசா ஜெயிக்கல. ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயாவது ஏன் ஆவிக்குரிய லைஃப்ல வந்து பணம் கொடுக்கணுமா உனக்கு ஜெயிக்கிறதுக்கு? சரி, உலக வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கல, திறமை இல்லை, உங்க அப்பா சரியில்லை, உங்க அம்மா சரியில்லை, உனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, உனக்கு பின்னணி எதுவுமே இல்லை, ரைட், ஓகே, தோற்றே போயிட்டப்பா. ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு யார் உனக்கு? யார் வேணும்? நீதானே, நீதானே. சோ கேர்ஃபுல். அடுத்த டைம் ஒருவேளை கர்த்தர் வருகை தாமதிக்கும்னா, உங்களை சந்திக்கும் போது நீ கர்த்தர் சமூகத்தில் வந்து நிற்கும் போது எப்படிதான் வந்து நிற்கணும் அப்படின்னா, ஜெயிச்சுட்டு வந்து நிற்கிறேன் பாஸ்டர். நான் என் தலைமையில இப்ப வைங்க, இப்ப கிரீடத்தை வைங்க, இப்ப என் கையில பொறுப்பை கொடுங்க, இப்ப ஊழியத்தை கொடுங்க. ஒண்ணுமே ஜெயிக்காம பேசிட்டு இருக்காதீங்க, பேசிட்டு இருக்காதீங்க, ஜெயிச்சே ஆகணும். ஸோ நம்பர் 4, 4வது, உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்டு, உங்களுக்கு இருக்கிற நண்பன் நல்லவனா? உங்க ஃப்ரெண்டு நல்லவனா? ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா உங்களுக்கு சொல்றது? உங்க ஃப்ரெண்டு நல்லவனா கெட்டவனா? அதான் இந்த சிகரெட் அடிக்கிறாங்க பாருங்களேன், 90% பேர் சிகரெட் அடிச்சவங்க அவங்க அடிச்ச முதல் சிகரெட் வந்து இலவசமா பெற்றுக்கொண்டதாங்க. 90% பேர் ஸ்மோக்கிங் பண்ணுகிற 90% நபர்கள் அவங்க யூஸ் பண்ண முதல் சிகரெட் வந்து ஃப்ரீ சிகரெட். அது யார் கொடுத்தா உங்களுக்கு? கடைக்காரன் கொடுத்தானா இல்ல கம்பெனிக்காரன் கொடுத்தானா? சொல்லுங்க, கம்பெனிக்காரன் கொடுத்தானா கடைக்காரன் கொடுத்தானா? யார் கொடுத்தா? அவன் ஃப்ரெண்டு தான் கொடுத்தான், அவனுக்கு நெருங்கின நண்பன் தான் கொடுத்தான். இப்போ சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கெட்டவங்களா இருந்தாங்கன்னா, உங்க நண்பர்கள் சரியில்லை அப்படின்னா உன் வாழ்க்கை வெரி டேஞ்சர். அதான் போன வாரம் நண்பர்கள் ஜாக்கிரதை அப்படின்ற செய்தியை நான் பேசினேன். அதை நீங்க யூடியூப்ல இருக்கும், நீங்க கேட்டு பாருங்க. நண்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதை. அம்னோனுடைய வாழ்க்கையில ராஜகுமாரனை கொன்னதே யார் அப்படின்னா ஃப்ரெண்டு தாங்க அவனை கொன்னுட்டான். உன் ஃப்ரெண்டாலே நீ அழிஞ்சிருவ, ரொம்ப ஜாக்கிரதை. உன் ஃப்ரெண்டு உன்னை நரகத்துல தள்ளிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பான். அவன் பொழைச்சுக்குவான், அவனுக்கு மனசாட்சி இல்ல, அவன் பொழைச்சுக்குவான், அவனுக்கு எந்த பாவத்தை குறிச்ச உணர்வு இல்லை, அவன் பொழைச்சுக்குவான். அவன் அப்பா பெரிய ஆளு, அவங்க அம்மா பெரிய ஆளு, அவனுக்கு வசதி இருக்கு, அவனுக்கு திறமை இருக்குது, அவன் யாரை ஏமாத்தி வேணாலும் பொழைப்பான். ஆனா நீ பொழைப்பியா? உன்னால அவனை மாதிரி பொய் சொல்ல முடியுமா? உன்னால அவனை மாதிரி கெட்ட வார்த்தை பேச முடியுமா? உன்னால அவனை மாதிரி ஏமாத்த முடியுமா? உன்னால ஏமாத்த முடியாதுப்பா. நீ தப்பு பண்றவன் தான், ஆனா அவ அளவுக்கு நீ கெட்டவன் கிடையாது, நீ அவ அளவுக்கு மோசம் கிடையாது. உன்னுடைய இருதயத்தினுடைய கார்னர்ல ஒரு ஈரம் இருந்துட்டே இருக்குது. உங்க அம்மாவை குறிச்சு, அப்பாவை குறிச்சு, சர்ச்சை குறிச்சு, பைபிளை குறிச்சு, ஆண்டவரை குறிச்சு ஈரம் இருந்துட்டே இருக்கு. சோ அவன் அளவுக்கு நீ தீவிரமா எதையுமே செய்ய முடியாது. அவன் உன்னை குழியில தள்ளிட்டு அவன் நல்லவன் ஆயிடுவான். அவனுக்கு அது பெரிய விஷயம் இல்லை, நீ சிக்கல்ல மாட்டிக்குவ. ஃப்ரெண்ட்ஸ், ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நாளைக்கு மாத்திடுவேன்னு சொல்லாத. ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க, எனக்கு காலேஜ் முடிஞ்சிடும், அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அவன் யாரோ நான் யாரோ. இன்றைக்கு ஊழியக்காரர் சொன்னார்ல, இன்னைக்கு இன்னையோட முடிவெடுத்துரு. வேணாப்பா, எனக்கு வேணாப்பா. ஸோ நம்பர் 5, 5வது, உங்களை பார்த்து கேட்குற கொஸ்டின், உன்னால திரும்பி வர முடியுமா? இல்ல உன்னால திரும்பி வர முடிகிற அளவுக்கு தான் நீ அடிக்ட் ஆயிருக்கியா? ஹலோ ஹலோ, உன்னால திரும்பி வர முடியுமா? நீ நினைச்சா வெளியே வந்துருவியா? நீ கான்பிடண்டா இருக்க, நீ கான்பிடண்டா இருக்க, நான் வந்துருவேன் பாஸ்டர். நீங்க நினைக்கிற மாதிரி நான் மொடா குடிகாரனும் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி நான் அடிக்ஷனும் கிடையாது, நான் அப்படியே ஒரே நிமிஷத்துல தூக்கி போட்டு வந்துருவேன் அப்படின்னு நீங்க இப்ப நிறைய பேர் சொல்லலாம். நான் சொல்றேன், இது எத்தனை டைம் சொல்றீங்க? எத்தனாவது டைம் இது? உங்களால வர முடிஞ்சிச்சா? வந்துட்டீங்களா? சரி, இப்போ ஒரு சவால் விடுங்க. இந்த ஜெபம் முடிச்சிட்டு, இந்த யூத் மீட்டிங் முடிச்சிட்டு நீ வா பாப்போம், வந்துரு. வர முடியுமா? நீ ரொம்ப தூரம் போயிட்டேன்னா வர முடியாது. நீ எவ்வளவு தூரம் பின்னாடி போறதுக்கு டைம் எடுக்கிறியோ, நீ அகைன் திரும்பி வர்றதுக்கு அவ்வளவு டைம் எடுக்கும்ன்றத நீ மறந்துடாத. இங்க இருந்து காந்திபுரத்துக்கு நீ போறதுக்கு 3 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா, காந்திபுரத்துல இருந்து திரும்ப அகைன் வரும்போது 3 கிலோமீட்டர்ஸ் நீ தாண்டி தான் வரணும். இல்ல நான் வந்துருவேன், இல்ல நான் வந்துருவேன், இல்ல நான் வந்துருவேன்.
மகன் தப்பு பண்ணாத, மகா தப்பு பண்ணாத, மிஸ்டேக் பண்ணாத. உன் கான்பிடன்ட் உன்னை கொன்றும், உன் கான்பிடன்ட் உன்னை திருப்பி கொண்டு வர உன்னை விடாது. நீ கஷ்டப்படுவ, அதுலயே செட்டில் ஆயிருவ, அதுவே உன் வாழ்க்கையா மாறிடும். அதுக்கப்புறம் நீ வரணும்னு ஆசைப்படுவ, உன்னால வர முடியாது. ஏன்னா நீ அந்த மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டிடுவ. எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால தான் ரொம்ப ரொம்ப பவ்யமா, ரொம்ப கெஞ்சி சொல்றேன், ரொம்ப தூரம் போயிடாத. ஸோ நான் கேட்குற 5வது கொஸ்டின், உன்னால திரும்பி வந்துட முடியுமா? அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா சரி, இதுவரைக்கும் நடந்தது போட்டும், இன்னைக்காவது வந்துருப்பா, இன்னைக்காவது ரிட்டர்ன் ஆயிருன்றேன். இளையகுமார அப்பாட்ட வந்தாதான், அப்பாட்ட வர்ற வரைக்கும் என்னத்தை தான் சம்பாதிச்சாலும் ஒன்னும் யூஸ் இல்லை. நீ திரும்பி, அதான் நான் காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கல, நீ திரும்பி வந்தே ஆகணும் மகா, நீ திரும்பி வந்தே ஆகணும், வேற வழியே இல்லை. பட் நீ ரொம்ப லேட்டான அப்படின்னு சொன்னா உனக்கு வாழ்க்கை தான் லேட் ஆகும். ஸோ அதனால நம்பர் 5, கவனிங்க. உங்களால திரும்பி வந்துட இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். என்னால திரும்பி வந்துட முடியுமா? விளையாட்டுக்காக நினைக்காதப்பா, விளையாட்டுக்காக நினைக்காத. ஸோ நம்பர் 6, 6வது, உங்க எதிர்காலத்துக்காக, உங்க ஃபியூச்சருக்காக உங்ககிட்ட ஏதாவது ஒரு பிளான், ஏதாவது ஒரு திட்டம், ஏதாவது ஒரு முயற்சி, ஒரு சிங்க், ஏதாவது ஒண்ணு இருக்கா உங்கள்கிட்ட? ஏதாவது ஒண்ணு உங்க ஃபியூச்சருக்காக எதையாவது ஒண்ணு யோசிக்கிறியா? எதையாவது ஒண்ணு செய்யறியா? ஏதாவது ஒரு யோசனை இருக்கா? உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் விக்கிரக ஆராதனைக்காரன், அவங்களுக்கு தெரியாதவங்க அந்த படிக்கும் போதே சொல்றான், நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா பிசினஸ் நான் பண்ணுவேன், இப்பவே ஆரம்பிச்சிட்டேன், இப்பவே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நான் கேட்கிறேன், நீ ஆண்டவருடைய பிள்ளை அல்லவா? கர்த்தர் வர்றாரு, கண்டிப்பா வந்துருவாரு. எப்ப அவர் வருகிற வரைக்கும், அவர் இன்னைக்கு வந்தாலும் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம போறோம். பட் நீ எதிர்காலத்துல உங்க அம்மா அப்பா இன்னைக்கு கையேந்திராத மாதிரி நீ ஏந்தாம இருக்கணும்ல. அட்லீஸ்ட் அடுத்தவங்க முன்னாடி போய் கை கட்டி நீ நிக்க கூடாதுல்ல, இன்னொருத்தன்ட்ட கடன் வாங்க கூடாதுல்ல, நீ நிம்மதியா வாழணும்ல. நீ பெரிய கார்ல போக வேண்டாம்ப்பா, நீ மழை நனையாம ஒரு கார்ல போகணும்லப்பா. நீ 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 வந்து பெரிய காஸ்ட்லியான பைக் ஓட்ட வேணாம்ப்பா, நீ நடந்து போகாம 2 வீலர்ல போகணும், அதுக்கு ஒண்ணு வேணும்ல. நீ பெரிய மாளிகையில குடியிருக்க வேணாம்ப்பா, ஆனா ஒரு சின்ன வீட்லயாவது நீ குடியிருக்கணும்ல. உனக்கு என்னப்பா ஃபியூச்சர்? உனக்கு என்ன எதிர்காலம்? நீ உன் எதிர்காலத்துக்காக நீ என்ன செஞ்சிருக்க, என்ன பண்ணிருக்க? உனக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கா? சொல்லு, இருக்கா? எனக்கு இருந்துச்சு, அதுக்காக தான் நான் பேசுறேன். எதிர்காலத்தை குறித்து யோசிச்சேன், அப்படி யோசிச்சு சிக்கான நானு. அப்படி இப்ப கூட ஆண்டவர் எப்போ வருவாரோ, ஆனா என் ரத்தத்தை அறுத்து கீழே விட்டா கூட என் ரத்தம் துடிக்கும். சாதிச்சிடணும், இவ்வளவு இல்ல, இன்னும் நீ ஓடணும். என் ரத்தத்துக்குள்ள கூட தரிசனம் வருது. என் ரத்தத்தை அப்படிதான் நான் ஓட்டிட்டு இருக்கேன். அந்த தரிசனம் தான் தூங்க விடல, அந்த தரிசனம் தான் பேச வைக்குது, அந்த தரிசனம் தான் என்ன உபவாசம் இருக்க வைக்குது, அந்த தரிசனம் தான் 21 நாள் முழங்காலே நிக்க வைக்குது. அந்த தரிசனம் தான். உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு யார் இருக்கா? இப்படியே இருந்தீங்கன்னா அப்போ எதிர்காலத்துல உங்களுக்கு யாராவது வானத்துல இருந்து கொண்டு கொட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொட்டிடுவாங்களா? தந்துருவாங்களா? எதிர்காலத்தை குறித்து ஏதோ ஒண்ணு இத தப்பா எடுத்துக்காதீங்க. கேர்ஃபுல்லா ஏதாவது ஒண்ணு எதிர்காலத்துக்காக ஏதாவது ஒண்ணு யோசிங்க. நான் சொல்றேன், நீங்க காலடி எடுத்து வைக்க வேண்டியது உங்க கடமை, செய்ய வேண்டியது அவர் செஞ்சிருவார். அதுக்கப்புறம் நீ யோசிச்சீங்கன்னா போதும், நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா போதும். ஆண்டவரை பொறுத்தவரை அப்படிதான். நீ ஆசைப்பட்ட அப்படின்னா கர்த்தர் உனக்காக எதை வேணாலும் செஞ்சு முடிச்சிருவார். அதான் கர்த்தர். சோ நம்பர் 6. நம்பர் 7, 7வது, நீயே உன்னை அடிக்கடி தட்டி கொடுக்குறியா? பரவாயில்லடா, அவளை விட நீ பரவாயில்லடா, இவளை விட நீ பரவாயில்லடா, அந்த பாஸ்டருடைய பையனை விட பரவாயில்ல, அந்த பாஸ்டருடைய பொண்ணை விட பரவாயில்ல. அதான் கொயர்ல நிக்கிறானே ஒருத்தன், அவனை விட நான் பரவாயில்ல. ஏதோ பெரிய யூத் மீட்டிங்ல பெரிய சாட்சி சொல்றான், அவனை விட நான் பரவாயில்ல. பாஸ்டர் வளர்த்த கீபோர்டு வச்சுக்கிறான், அவனை விட நான் பரவாயில்ல. மற்றவங்களை கம்பேர் பண்ணி 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 ஒன்னே தட்டி கொடுத்து பரவாயில்ல நீ எவ்வளவு மேலு, அவனை விட நீ எவ்வளவு மேலு அப்படின்னு பரிசுத்தத்துல பாவத்தை செய்யும் போது உன்னை தட்டி கொடுத்துட்டே இருக்கிறியா? இல்ல, கண்டிப்பா ஆண்டவருடைய பிள்ளை அப்படி தட்டி கொடுக்க முடியாது. உனக்கு பின்னணி உன்னை கெடுப்பதற்கு பிசாசு முயற்சி இருக்கிறான். நீ தட்டி நான்
நீங்க ஒண்ணும் மனுஷனை பார்க்கறதுக்காக வரலையே, மனுஷனை பார்க்க கூடாது இல்ல. நீங்க பாஸ்டருடைய பிள்ளையா அவனுக்கு முன்னாடி முன்மாதிரி, பாஸ்டர் அவனுக்கு முன்மாதிரி, கொயர்ல நிக்கிறவங்கள அவங்களுக்கு முன்மாதிரி, உங்க யூத் லீடரா உங்களுக்கு முன்மாதிரி. யூத் லீடரே கீழே விழுந்துட்டாயா, யூத் லீடரே லவ் பண்ணிட்டாயா, யூத் லீடரே அப்படி இருக்கிறான், அவன் வந்து மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்றான், கேக்குறாங்க நான் பிடிச்சா, நான் சொல்றேன் அவங்க வேற நீ வேற இல்ல. நம்ம பார்க்க வேண்டியது யாரை பார்க்கணும்னா, நோ நெகட்டிவ் மைனஸ் ஆனவங்கள இல்ல, பாசிட்டிவ் ஆனவங்கள மட்டும்தான் பார்க்கணும். பரிசுத்தம் உள்ளவன் சொல்லுங்க இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆண்டவர் சொல்றாரு போயிட்டே இரு, வளர்ந்துட்டே இருந்தா சொல்றாரே தவிர காம்ப்ரமைஸ் ஆயிக்கோன்னு சொல்லல. சோ ரொம்ப கேர்ஃபுல். நம்பர் 7, 7வது, நீங்க உங்களை என்ன பண்ணிடக்கூடாதுன்னு எப்பவுமே தட்டி கொடுத்துடவே கூடாது. அதுதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆபத்து. நீங்க ஆண்டவரிடத்துல நெருங்காம உங்களை தடுக்கிறதும் அதுதான். சரி, ஓகே. நம்பர் 8, 8வதாக ஒரு கொஸ்டின் உங்களை பார்த்து கேட்கிறேன். கால் வலிச்சா உட்காந்துக்குங்க, தப்பில்லை. 8வது ஒரு கொஸ்டின் உங்களை பார்த்து கேட்கிறேன். அந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் உனக்கு போதுமா? ஹலோ ஹலோ, அந்த ஒண்ணு போதுமா? அந்த ஒண்ணு போதுமா? வாழ்ந்துருவீங்களா? அந்த ஒண்ணு போதுமா? ஜெயிச்சிருவீங்களா? அந்த ஒருத்தம் போதுமா? வின் பண்ணிடுவீங்களா? அந்த ஒருத்தி போதுமா? அந்த ஒண்ணு போதுமா? இப்போ 24 மணி நேரத்துல நீ தூங்குற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் அந்த ஒன்னே ஒண்ணு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த ஒன்னே ஒண்ணு தானே உங்களை திருப்திப்படுத்துது. சுத்தி சுத்தி உங்க எண்ணம், உங்க நடக்க, உங்க சிந்தை, உங்களுடைய டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாமே அந்த ஒன்ன சுத்தி சுத்தி தானே வருது. அது எனிவே எது வேணாலும் இருக்கலாம், ஒரு போனா இருக்கலாம், ஒரு பெண்ணா இருக்கலாம், ஒரு பையனா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். அந்த ஒண்ணு போதுமா? அது ஒண்ணு உங்களுக்கு சோறு போட்டுருமா? அது ஒண்ணு உங்க எதிர்காலத்தை கொடுத்துருமா? நான் கேட்கிறேன், உங்களை பார்த்து கேட்கிறேன், தம்பி தங்கச்சி, அந்த ஒண்ணு போதுமாப்பா? நீ கேட்கிற, ஆண்டவரே இந்த ஒண்ணு மட்டும் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, இதை மட்டும் எனக்கு நடத்தி கொடுங்க ஆண்டவரே, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும் ஆண்டவரே, இந்த பையன் மட்டும் எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த பொண்ணு மட்டும் எனக்கு வேணும் மேடம். இப்ப நான் கேட்கிறேன், அந்த ஒண்ணு போதுமாப்பா? அந்த ஒண்ணு போதும்? அந்த ஒண்ணு போதுமா? தப்பு பண்ணாதீங்க. அந்த ஒண்ணை வச்சு ரொம்ப எல்லாம் நீ வாழ முடியாது. அதான் அம்னோனை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய சொந்த தங்கச்சி ஆகிய தாமார் மேல ஆசை வச்சிட்டான். ஆனா தப்பு பண்ணினதுக்கு பிறகு அவன் அவளை நேசித்த நேசத்தை பார்க்கலும் அவளை வெறுத்த வெறுப்பு எப்படி இருந்துச்சாமா? அதிகமா இருந்துச்சாமா. தங்கச்சிங்க ஒவ்வொருத்தரும் கேர்ஃபுல். உங்களுக்கு ரொம்ப அன்பா சொல்றேன், பசங்க வந்து தீப்பெட்டியினுடைய குச்சி மாதிரி உன்னை பத்த வச்சு விட்டுட்டாங்க அப்படின்னா நீ எரிஞ்சு சாம்பல் ஆயிருவ. அவன் வேற ஒண்ணுமே அவனை பண்ண மாட்டான், எரிய வச்சிருவான் அவனை. அதுக்கப்புறம் அவன் சைலண்ட் ஆயிடுவான், நீ சிக்கிருவ, நீ சிக்கிருவ. அவனுக்கு ஈஸி, தட்டி போட்டு போயிட்டே இருப்பான். அடப்போ, என்ன பெரிய விஷயமா, இது என்ன பெரிய விஷயமா? ஆனா சாகுற வரைக்கும் உன் மனசு தான் ரொம்ப குத்தும், உன் மனசு தான் ரொம்ப வலிக்கும். அவன் ஈஸியா அவன் மனசை கெடுத்துட்டு போயிடுவான். ஒரே நிமிஷத்துல உன்னுடைய முழு ஆக்டிவிட்டிஸ் அவன் கெடுத்துருவான். உனக்கு அவ்வளவு தெரியாது, உன்னால் அதை கெஸ் பண்ணவும் முடியாது. உன் வாழ்க்கை பஞ்சு மாதிரி, கண்ணாடி மாதிரி உடைச்சிட்ட. நீ எவ்வளவுதான் ஒட்டு போட்டாலும் நீ ஒட்டு போட்டது தெரியும்பா. அதை அழிக்க முடியாது, அதை அழிக்க முடியாது. இன்னைக்கு அது ஈஸியாகி போச்சு, சுலபமாயிருச்சு. நீ தப்பு பண்ணிடாத. அவன் ஜஸ்ட் உனக்கு ஒரு வார்த்தை சொன்னாலே அவன் ஒரு வார்த்தை தான் சொல்லுவான், நீ 10 டைம் யோசிப்ப. ஏன்னா அவ்வளவு தூரம் உனக்கு வந்து அந்த அன்பின் மேல உனக்கு பிரியும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த ஒண்ணு, தம்பிகளுக்கு அப்படிதான் சொல்றேன். அந்த அந்த ஒரு பொண்ணு உன் வாழ்க்கையில போதும்னு நினைக்கிறேன்ல, அவன் வந்தா எல்லாம் மாறிடும் பாஸ்டர், அவன் வந்தா எல்லாம் கிடைச்சிடும் பாஸ்டர். கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான்டா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பாரு, அதுக்கப்புறம் யோசி. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க எல்லாருமே நீங்க நேசிக்கிற ஒருத்தருடைய ஒரு முகத்தை மட்டும்தான் பாக்குறீங்க. இன்னொரு முகம் உங்க யாருக்கும் தெரியாது, இன்னொரு முகத்தை கண்டுபிடிக்க முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி யாரும் இன்னொரு முகத்தை காமிச்சிக்க மாட்டாங்கப்பா. நான் எழுதி வச்சுக்கோ, நீ சொல்லு, பென்ஸ் பாஸ் சொன்னாருன்னு எழுதி வச்சுக்கோ. நீ 10 வருஷம் கல்யாணம் ஆகி 10 வருஷம் தாண்டி நீ சொல்லு, அதுக்கப்புறம் நீ சொல்லுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ நேசிக்கிற பையன், நேசிக்கிற பொண்ணு ஒரு முகத்தை மட்டும்தான் உங்ககிட்ட காமிப்பானே தவிர 2வது முகத்தை காமிச்சாலும் ஒன்னால அதை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா அவன் மேல வச்சிருக்கிற காதல், அவன் மேல வச்சிருக்கிற அன்பு உன் கண்ணை மறைச்சிடும்.
அதுக்கப்புறம் தான் உண்மையா தெரியும், அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒன்று உன் வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது, அந்த ஒன்னே ஒன்று உன்னை அழிச்சிடக்கூடாது. பி கேர்ஃபுல். 9 உங்களை பார்த்து 9வது ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்னைக்கு தான் வருவீங்க? என்னைக்கு தான் வருவேன்? போன வருஷம் இதே தானே சொன்னேன், போன மாசம் கூட இதை தான் சொன்னேன், போன 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொன்னேன்ல. இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், நீ என்னைக்கு தான் வருவ? இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற அன்னைக்கு, அந்த நாள் என்னைக்கு? இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு அந்த முற்றுப்புள்ளி வச்சிருப்பா, இன்னைக்கு அந்த முற்றுப்புள்ளி வச்சிரு, இதுக்கு மேல வேண்டாம், இதுக்கு மேல வேண்டாம்னு நான் சொல்லிடுறேன். இந்த 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 யூத் மீட்டிங் தான் உனக்கு கடைசியா இருக்கட்டும், இனி திரும்பி நீ இப்படி அர்ப்பணிக்க கூடாது, நீ வரும்போது வெற்றியா தான் வரணும் அப்படின்னு சொல்றேன். பட் இத மாதிரி எத்தனை 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 இப்ப கேட்கிறேன், நீ என்னைக்கு தான் வருவப்பா? நீ என்னைக்கு தான் விடுவ? இந்த பொல்லாத அந்த பழக்கத்தை என்னைக்கு தான் விடுவ? அந்த பொல்லாத அந்த பொருளை என்னைக்கு தான் நீ தூக்கி போடுவ? என்னைக்கு தான் தூக்கி போடுவ? இவ்வளவு சண்டை நடந்து, இவ்வளவு வாக்குவாதம் நடந்து, உங்க அம்மா அப்பாவுக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்து, இத்தனை சுத்தி 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 கர்த்தர் உன்னை காமிச்சோம், இன்னும் நீ அதை விடல அப்படின்னா நீ என்னைக்கு வருவ? எல்லாம் அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா சொல்லுங்க, எல்லாம் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறமா இப்போ நீங்க என்னைக்குப்பா வருவ? நீ பழைய ஆளா என்னைக்கு வந்து நிப்ப? இன்னும் எத்தனை நாள் ஆகும்? எத்தனை நாள் ஆகும்? என்னமோ கர்த்தர் உன்னை கைவிடாம வச்சிருக்கிறாரு, அதுக்கடையில் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா. ஸோ நம்பர் 10, நீ வெட்கப்படுறியா? ஆண்டவரை பற்றி சொல்ல, ஜெபம் பண்றதுக்கு, அல்லேலூயா சொல்றதுக்கு, பைபிளை தூக்கிட்டு காலேஜ் போறதுக்கு, பைபிளில் அது காலேஜில் இல்லை கூட படிக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றதுக்கு நீ வெட்கப்படுறியா? அவன் கூட படிக்கிற ஃப்ரெண்டு கையில் அவ்வளோ பெரிய கயிறை கட்டிட்டு வெக்கம் இல்லாமல் உன் முன்னாடி வந்து நிற்கிறான்ல. உன் கூட படிக்கிற ஃப்ரெண்டு அவ்வளோ பெரிய பொட்டை வச்சுட்டு உனக்கு முன்னாடி வெட்கம் இல்லாமல் வந்து நிற்கிறாங்கல்ல. ஆனால் நீ மட்டும் ஏசப்பாவை பற்றி சொல்றதுக்கு நீ வெட்கப்படுற, கையில் ஒரு பைபிளை தூக்கிட்டு போறதுக்கு வெட்கப்படுறேன்னா நான் சொல்றேன், நீ ஆண்டவரை நேசிச்சு என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். மலைக்கு மாலை போடுறேன் அப்படின்ற இதில் கழுத்து நிறைய மாலை போட்டுட்டு காலில் செருப்பு கூட போடாம உன் ஃப்ரெண்டு உன் காலேஜுக்கு வந்திருக்காருல்ல. நான் இந்த மாதம் முழுவதும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்ல. அவங்க ஆராதிக்கிறதையும் நீங்க ஆராதிக்கிறதும் உங்களுக்கு தெரியும்ல. நீங்க ஆராதிக்கிற தேவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா? நீங்க ஆராதிக்கிற ஆண்டவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? அவர் யாரு? உண்மை இல்லாதவரா? ஃபேக்கா? சொல்லுங்க, ஃபேக்கான கடவுளை ஆராதிக்கிறோமா? இல்ல எல்லாரும் கடவுளை தொடுற மாதிரி நம்ம ஒரு கடவுளை தொடுறோமா? சொல்லுங்க. இல்ல 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 இல்ல, உயிரோடு இருக்கிற கடவுளை தானே ஆராதிக்கிறோம். பாவத்தை வெறுத்த கடவுளை தானே ஆராதிக்கிறோம். நீ ஆராதிக்கிற கடவுள் உண்மை உள்ளவர்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? சத்தமா சொல்லு, தெரியுமா தெரியாதாப்பா? அவன் அவன் வைராக்கியமா இருக்கிற அளவு கூட நீ வைராக்கியமா இல்லை அப்படின்னா நீ எப்படி வெட்கப்படுறேன்னு எனக்கு தெரியலப்பா. எப்படி வெட்கப்படுறேன்னு தெரியல. அவன் முன்னாடி நான் ஏசப்பா பிள்ளையா, மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஓகே, அதுக்காக என்ன பண்ண முடியும்? என் கர்த்தர் என்ன விட்டுருவாரா? அவர் நல்லவரியா? என் கையில் பைபிள் இருக்கியா? என் வாட்ஸ்அப் நான் சொல்றேன், நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாத்திட்டாங்க தெரியுமா? வசனம் வைக்கிறதுல தெரியுமா? என் ஃப்ரெண்டு ஏடா ஃபாதர் ஆயிட்டியா, வாட்ஸ்அப்ல ஏதாவது கிறிஸ்டியன் சாங்ஸ் வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்டு தப்பா நினைச்சிருவான்றதுக்காக வைக்கிறது இல்ல. இல்ல உன் வால்பேப்பர் அப்படி இல்ல. இல்ல உன் டிபி அப்படி இல்ல. இல்ல ஏன் இல்ல? ஏன் இல்ல? யாரோ ஒருத்தர் தப்பா நினைப்பாங்கன்றதுக்காக நீ வைக்கிறது இல்ல. ஆனா இந்த கூட்டத்தில் இருக்கிறவன் நீங்களே உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல டிபில ஒரு சினிமா பாட்டு வைக்கிற, அதுக்கு உனக்கு வெக்கமா தெரியல? அது வெக்கமா தெரியல? உன்னுடைய போன்ல அடிக்கும்போது, ரிங்டோன் அடிக்கும்போது ஒரு சினிமா பாட்டு ரிங்டோன் அடிக்குது, வெக்கமா தெரியலையா உனக்கு? அப்போ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எந்த அளவுக்கு இருப்பீங்க? நான் இதெல்லாம் நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக பேசுறேன். உங்களை கடினமா பேசியிருந்தா அதை தப்பா, கடினமா இல்ல, நீங்க வரணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். இதெல்லாம் நான் செய்றேன், இதெல்லாம் நான் செய்றேன். இப்படி எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் கமிட்மெண்ட், இதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த 10 காரியத்தையும் மறந்துடவே மறந்துடாதீங்க.
10 கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ இப்போ இனி நான் வரதுக்காக எங்கே எதிர்பார்க்க வேண்டாம், எனக்கு மீட்டிங் எல்லாம் வைக்க வேணாம். இங்கேருந்து போகும்போதே சிம்மா உடச்சி போட்டுருங்க, ஃபோனா கொடுத்துட்டு உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ கொடுத்துட்டு ஒரு சாதாரணமான மொபைல் வாங்கிக்கோங்க. ஒரு 3 இயர்ஸ் 3 வருஷம் கால் ஃபோன் நீ கால் அட்டன் பண்ணால் போதும்ப்பா. நீ வாட்ஸ்அப் வச்சுட்டு பெரிய பிஸ்னஸ் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நீ ஃபேஸ்புக் வச்சுட்டு ஒரு கோடிக்கணக்கான சம்பாதிக்க போகிறதில்ல. உனக்கு அந்த மாதிரி ஏஜும் இன்னைக்கு வரல. ஒரு பிஸ்னஸ் மேன் ஓகே ரைட், உனக்கு அது தேவையில்லை. கால் அட்டன் பண்ண, கால் வச்சுக்கோ. உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா, டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா அதை பண்ணிக்கோ. அப்படி பண்ணோன்னா நீங்கள் இந்த ஜபத்துக்கு வந்ததுக்கு என்ன இருக்குன்னா பெரிய அர்த்தம் இருக்குது. இல்லை அப்படின்னா அர்த்தமே இல்லை சாமி, அர்த்தமே இல்லை சாமி. எவ்வளோ தூரத்துலேருந்து நீ வந்திருக்கிறப்பா. நான் அதனால தான் உன்னை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து நீ போகும்போது ஒரு மாற்றத்தோடு போகணும்னு என் இருதயம் ஏங்கிட்டே இருக்குது. நீ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கல, நீ முயற்சி எடுத்து வந்திருக்கல. ஸோ அதனால் எல்லாரும் இந்த 10 கொஸ்டின்ஸை எழுதி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை எழுதலை அப்படின்னு சொன்னால் திரும்பி அகைன் யூடியூப்ல இருக்கும், அதை எழுதுங்க. உங்களை பார்த்து டெய்லி கேட்டுருங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள்.